வெல்கம் டு திவ்யா அப்ளை அகாடமி. திவ்யா அப்ளை அகாடமி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பழனியாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜில் விட்டிருக்க டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நம்ம பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th 12th தென் டிகிரி முடித்தவங்க, பிஇ பிடெக் முடித்தவங்க, தென் பிஎஸ்சி முடித்தவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், என்னென்ன ஜாப் விட்டுருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம். அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்கும் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரை பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப்க்கும் எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக அப்ளை வீடியோ மட்டுமே நம்மளோட சேனலில் இந்த சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போய்ட்டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோன்னே நம்மளோட வெப்சைட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் இருக்க இந்த நம்மளோட வெப்சைட்ஸ் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்திருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பழனியாண்டவர் பாலிடெக்னிக் அப்படின்னு கொடுத்துருப்போம். இதில் இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேஜ்குள்ளே போகும். ஸோ இதில் போய்ட்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை லிங்கை கூட பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்ட் அப்ளை, அதாவது போஸ்டரில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இதில் அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் நான் டீச்சிங் போஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்போம். ஸோ இதிலே நீங்கள் டீச்சிங் போஸ்ட் நான் டீச்சிங் போஸ்ட் ரெண்டுத்துக்குமான அப்ளிகேஷன் ஃபார்மும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் டீச்சிங் ஸ்டாஃப்க்கான இதெல்லாம் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம். நம்ம பற்றி பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான், அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். இதோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இந்தமாரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிளிக் டு டவுன்லோட் அப்படின்னு பார்த்துப்போம். இதில் என்னென்ன போஸ்ட் விட்டுருப்பாங்கன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், பார்க்காம இருக்கவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ இப்போ அமைச்சு பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம். இந்த இடத்த உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் போயிரு, எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, ரெக்கார்டு கிளர்க்கா, ஜூனியர் அசிஸ்டண்டா, எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. தென் விண்ணப்பதாரன் பெயர், உங்களுடைய நேம் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். 10th மார்க் ஷீட்ஸில் எப்படி இருக்கோ அதேமாதிரி கொடுத்துக்கோங்க. இன்சில கடைசியாக கொடுத்துக்கோங்க. தகப்பனார் பெயர் கொடுத்துட்டு இன்சில கடைசியாக கொடுத்துக்கோங்க. இது 10th மார்க் ஷீட்ஸில் எப்படி கொடுத்துருக்கோங்களோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய தொடர்புக்கான முகவரி, உங்களுடைய இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸ், எந்த அட்ரஸ்லேருந்து கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அட்ரஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அட்ரஸ் பின்கோடு ப்ளஸ் ஃபோன் நம்பரோட கொடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க இன்டர்வியூக்கு. இந்த போஸ்ட்டுக்கு எந்த விதமான எக்ஸாம்ஸும் கிடையாது. ஸோ எக்ஸாம்ஸ் இல்லாமல் இன்டர்வியூ வச்சு உங்களை நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். நிரந்தர முகவரி, பர்மனன்ட் அட்ரஸ் என்ன அதையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பரை சரியாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய 10 இலக்க மொபைல் எண்ணும், பிறந்த தேதி, எந்த டேட்டில் பிறந்தீங்க, டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிவிட்டு வயசு என்ன ஆகுது அதையும் மென்ஷன் பண்ணிங்க. பாலினம் ஆனா பெண்ணான்றது இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஆனான்றா ஆணுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. பெண்ணாக இருந்தால் பெண்ணுன்னு எழுதிக்கோங்க. இல்லை இரண்டாம் பாலினத்தை வேறு அதாக இருந்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சொந்த ஊர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த சொந்த ஊர் என்ன அதுன்னு மென்ஷன் பண்ணணும். இனம் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவர்கள், எஸ்சியாக இருந்தால் எஸ்சியை டிக் பண்ணிக்கோங்க. எஸ்சி ஏவாக இருந்தால் எஸ்சி ஏவை டிக் பண்ணிக்கோங்க. எஸ்டியாக இருந்தால் எஸ்டி டிக் பண்ணிக்கோங்க. எம்பிசியாக இருந்தால் எம்பிசி, பிசியாக இருந்தால் பிசி, இல்லை அதர்ஸ் கேண்டிடேட்டில் வருவீங்க, ஓசியில் வருவீங்கன்னா அந்த கேண்டிடேட்டை டிக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு போஸ்ட் நான் அப்ளை பண்ண போகிறேன். அந்த போஸ்ட்டுக்கு 10th வரைக்கும் தான் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிஜி டிகிரியே முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி பிசிஸ் முடிச்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா எம்எஸ்சி பிசிஸ்ன்னு இந்த இடத்துல போடுங்க. இல்லை எம்இ முடிச்சிருக்கேன்னா எம்இன்னு போடுங்க. பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா பிஇன்னு போட்டுக்கோங்க. என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஒன்லி. ஸோ அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஜெராக்ஸஸ், உங்களுடைய மார்க் ஷீட்ஸோட ஜெராக்ஸஸ்லாம் அட்டஸ்டட் வாங்கணும். அட்டஸ்டட் மீன்ஸ் க்ரீனிங்கில் சைன் போடுற கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் அந்தமாரி அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா பெரிய பெரிய கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அந்தமாரி கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்எல்சி, ஸோ எங்கே படிச்சிங்க அப்படின்னு பயிலகத்தின் பெயர், ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணணும். தேர்ச்சி பெற்ற ஆண்டு, எந்த ஆண்டு நீங்கள் பாஸ் பண்ணீங்க, உங்களுடைய மார்க் ஷீட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெற்ற மதிப்பெண் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மதிப்பெண் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா கிளாஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் அப்படின்னா கிளாஸ்
பர்சன்டேஜ் கிளாஸ் ரெண்டுமே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, பர்சன்டேஜ் எவ்வளோ மென்ஷன் பண்ணீங்க. அடுத்தது எஸ்எஸ்எல்சிக்கு அடுத்து ஹெச்எஸ்சினா 12th எங்கே படிச்சிங்க, தேர்ச்சி பெற்ற ஆண்டு, பெற்ற மதிப்பெண் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன்னா பிஎஸ்சி, இல்லை பிஇ முடிச்சிருக்கேன்னா பிஇன்னு போட்டு எங்கே படிச்சிங்க, தேர்ச்சி பெற்ற ஆண்டு எவ்வளோ மதிப்பெண் பெற்றீங்க, உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ. மதிப்பெண் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து சிஜிபிஏ இருக்கும். சிஜிபிஏனா மொத்தமாக 10 பாயிண்ட் தான். ஸோ சிஜிபிஏ போட போகிறீங்கன்னா இந்த இடத்துல 10ன்னு போட்டு 10க்கு எவ்வளோ சிஜிபிஏ வந்திருக்கோ அதை வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். 7.9 8.9 அப்படின்னு. இல்லை வந்து மார்க் பர்சன்டேஜ் லெவலில் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பர்சன்டேஜோட மார்க்கெலாம் ஆட் பண்ணும்போது டோட்டல் மார்க் எவ்வளோன்னு வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 22 சப்ஜெக்ட் வந்து பர்சன்டேஜ்க்கு ஆட் ஆகுதுன்னா மொத்தமாக 2200 மார்க் வரும். அந்த 2200 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரூல்ஸு. அடுத்து நான் பிஜி டிகிரி முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி முடிச்சிருக்கேன்னா எம்எஸ்சி பிசிஎஸ்னா இதை மென்ஷன் பண்ணிவிட்டு எங்கே படிச்சிங்க, தேர்ச்சி பெற்ற ஆண்டு, பெற்ற மதிப்பெண், பர்சன்டேஜ் ஆஃப் கிளாஸ் இதை வந்து மென்ஷன் பண்ணணும். இது எல்லாத்தோட சர்டிஃபிகேட்லையும் அட்டஸ்டட் வாங்கணும். எல்லாத்துலேயும் ஜெராக்ஸில் வாங்கிக்கோங்க. ஜெராக்ஸ் போட்டு யாரும் ஒரிஜினலில் பண்ணிடாதீங்க, அப்புறம் எப்பயுமே வேலிட் இல்லாமல் ஆயிரும். ஸோ எல்லாத்தோட ஜெராக்ஸஸ்லையும் அட்டஸ்ட் க்ரீனிங்கில் சைன் போகிறவங்கள்ட்ட யார்கிட்ட வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட, ஓகேங்களா, அவங்கள்ட்ட வந்து சைன் வாங்கிக்கணும். 10th மார்க் ஷீட்டாக இருக்கும், 12th மார்க் ஷீட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பும் போது அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அட்டஸ்டனா என்னென்னா, இதுதான் 10th மார்க் ஷீட்ஸ் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து அவங்க வந்து க்ரீனிங்கில் கெஜெட்டட் ஆஃபீஸ்ட்டு வந்து சைன் போட்டு தருவாங்க, அட்டஸ்டட் பை அப்படின்னு வந்து. ஸோ அந்தமாரி அட்டஸ்டட் வாங்கி அதோட ஜெராக்ஸஸ்லாம் நீங்கள் என்னென்ன மார்க் ஷீட்ஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கேன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், தென் டிகிரியோட சர்டிஃபிகேட், ஓவரால் மார்க் ஷீட், ப்ரொவிஷனல், இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. டிகிரி சர்டிஃபிகேட் வரலன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ப்ரொவிஷனல் ஓவரால் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸஸ்லையும் வாங்கணும். தென் அது இல்லாமல் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் இதோட அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டைப் ரைட்டிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட வந்து டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்லாம் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து லோயர் முடிச்சிருக்கீங்களா, தமிழ் லோயரா, தமிழ் ஹையரா, என்ன முடிச்சிருக்கீங்க, பயிலகத்தின் பெயர் என்ன, எந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றீங்க, கிளாஸ் என்ன, அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். இல்லை நான் டைப் ரைட்டிங் போஸ்ட்டே விண்ணப்பிக்க போகிறதில்ல, நான் டைப் ரைட்டிங் முடிக்கல அப்படிலாம் இதெல்லாம் பிளாங்காக விட்டுறலாம். பணி முன் அனுபவம் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணலாம், இல்லைனா அப்படியே பிளாங்காக விட்டுருங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது. பிற தகுதிகள் இருப்பின் அது குறித்த விவரங்கள், வேறு ஏதாவது உங்களுக்கு தகுதிகள் இருக்குது, ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா எந்த ப்ராப்ளம் கிடையாது. அப்படியே ஒரு சின்ன ஹைஃபன் லைட்டாக போட்டு விட்டுருங்க. எந்த இடத்துலேருந்து விண்ணப்பிக்க போகிறீங்க, எந்த டேட்டில் நீங்கள் வந்து போஸ்ட் அனுப்ப போகிறீங்க, உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல போட்டுட்டு உங்களுடைய நேம் என்னன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ எல்லா அட்டஸ்ட் குவாலிஃபிகேஷன்லும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அட்டஸ்டட் வாங்கணும். இனி அதர் ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொடுத்துருப்பாங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு. ஸோ என்னென்ன போஸ்ட்டு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா இதை டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். தி கரஸ்பாண்டன்ட் அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ், பழனி 624601 திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிடுங்க, யாரும் நார்மல் போஸ்ட் பண்ண வேணாம். அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் கூட நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா. என்னென்னத்தனா eligible candidate may send their filled application in the prescribed format along with photocopies of the relevant certificate. ஸோ எல்லாத்தோட ஜெராக்ஸஸ் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி அட்டஸ்டட் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 7/12/2023 5:30 மணிக்குள்ளே வந்து போய் சேர்கிற மாதிரி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னாடி வந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் அந்த விண்ணப்பங்களை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாப்பை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்மளோட சேனலில் நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப்க்கும் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை வீடியோ மட்டுமே போட போகிறோம். நீங்கள் வந்து ஏதாவது இந்த ஜாப்க்கு அப்ளை வீடியோ போடுங்க, இந்த ஜாப்க்கு அப்ளை வீடியோ போடுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லா ஜாப்க்கும் நம்ம இனிமேல் வந்து அப்ளை வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா டீச்சிங் போஸ்ட்டும் இருக்கும், அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் HOD, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஸோ லெக்சரர், எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீச்சிங் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.